எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று நினைப்பதே தவறுங்க. நாங்கள் எதுக்குங்க எதிர்வினை ஆற்றணும்? ஏன் நாங்கள் மௌனம்? ஏங்க மௌனமே மிகப்பெரிய புரட்சி இருங்க. மௌனமே புரட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். சரிங்களா? நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸாக வரோம். நாங்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று வரோம். நாம் தமிழருக்கு எதிராகவோ விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராகவோ இல்லை மற்ற கட்சிகளுக்கு எதிராகவோ நாங்கள் வரல. எங்கள் தலைவர் வெளிப்படையாக சொன்னார், அரசியல் எதிரி கொள்கை எதிரி யாருன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அந்த அடிப்படையில் பிரைமரி ஃபோர்ஸாக வருகின்ற பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுக்கு நட்பு சக்தி தான். அவர் நாங்கள் இப்பயும் அண்ணன் தான் சொல்கிறோம். பழக்க வழக்கம் என்பது வேற, அரசியல் கொள்கை சார்ந்து சண்டை என்பது வேற. அந்த அடிப்படையில் அவர் பெரியாரை பற்றி பேசி இப்போ அவர் தானே அம்பலப்பட்டு போயிட்டார்ல. இப்போ அவரை அவர் மீது இப்போ பிஜேபி முத்திரை குத்துறாங்களா இல்லையா, ஆர்எஸ்எஸ் முத்திரை குத்துறாங்களா இல்லையா? எங்களுடைய மௌனம் தான் அவருக்கு அந்த முத்திரை குத்தப்பட்டதுக்கு காரணமே. நாங்கள் திருப்பி பேசியிருந்தோம்னா எங்கள்கிட்ட திருப்பி சண்டைக்கு வருவார். இப்போ நாங்கள் மௌனமாக இருக்கின்ற பொழுது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களே அண்ணன் தவறான வழியில் போறாருன்னு அவங்க கட்சியை விட்டு வெளில போறாங்க. அதனால சில மௌனங்கள் சரியான பாடத்தை புகட்டும். அதாவது எங்க கட்சியில உறுப்பினர் சேர்க்கை என்பது ஆன்லைன் செயலி மூலமாகத்தான் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுகிறது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லை என்றால் எங்க கட்சியில் உறுப்பினராக சேர்க்கவே முடியாது. எங்க கட்சியில் சேர்க்கை அணி என்று ஒரு அணி இருக்கு. 5 பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க, எங்க கட்சியில எத்தனை லட்சம் பேர் கட்சியில சேர்ந்துக்கிறாங்க? 90 லட்சத்துக்கும் மேல் சேர்ந்துட்டாங்க அதிகமா. அப்ப இந்த 90 லட்சம் பேர் வாக்காளர்கள் கிடையாதா? எங்க கட்சியில உறுப்பினராக சேரணும்னாவே வாக்காளர் அடையாள அட்டை இருந்தாதான் மேடம் சேர முடியும், இல்லைன்னா சேரவே முடியாது. அதனால எங்க கட்சியில இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கை எல்லாமே அதிகாரப்பூர்வமான வாக்காளர்கள். அதனால்தான் திமுக பயப்படுகிறது. நாங்க நேத்து வந்த கட்சி தான், நாங்க சின்ன கட்சி தான், வரவன் போறவங்களாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு முதலமைச்சர் பேசுறாருல. ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் அச்சப்படுறீங்க? ஏன் எங்க பேனரை கிழிக்கிறீங்க? ஏன் எங்க தோழர்கள் மீது வழக்கு பதிவு பண்றீங்க? ஏன் அடக்குமுறை செய்றீங்க? நாங்க சாதாரண கட்சி தானே, கடந்து போக வேண்டியதானே. நாங்க தேர்தலில் நிக்காட்டியும் உறுதியான வாக்காளர்களை நாங்க வச்சிருக்கோம். இப்ப 90 லட்சம் வாக்காளர்கள்னா அவங்க எத்தனை சதவீதம் நீங்களே யோசித்து பாருங்களேன். அப்ப இன்னும் பல பேர் எங்க கட்சியில சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும்ல. அதனால அது ஒரு விமர்சனம் என்பது ஒரு காழ்ப்புணர்ச்சி, வன்மம், பயத்தினால் வரக்கூடிய ஒரு கேள்வியா தான் நான் பாக்குறேன்.